இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2000 கோடி போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைதானார். கூட்டாளிகள் 4 பேருடன் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 5 பேருக்கும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். ஜாஃபர் சாதிக்கிடம் 10 நாள் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது இயக்குனர் அமீருடன் இருந்த நெருங்கிய தொடர்புகள் குறித்து வாக்குமூலம் அளித்தார். போதைப்பொருள் கடத்தி சம்பாதித்த பணத்தில் அமீர் இயக்கத்தில் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தயாரித்து வருவதாக கூறியிருந்தார். ஜாஃபர் சாதிக் பயன்படுத்திய 8 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் அமீருடன் நடந்த தகவல் பரிமாற்றம் ஆய்வு செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் ஆஜராக அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அமீர் நேற்று காலை 10 மணி அளவில் ஆஜரானார். அவர் ரம்ஜான் நோன்பு இருப்பதால் அதற்கு ஏற்ப விசாரணை நடத்தப்பட்டது. 11 மணி நேரம் விசாரணைக்கு பின் அமீர் சென்னை திரும்பினார். அமீர் அளித்த வாக்குமூலம் குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவது தனக்கு தெரியவே தெரியாது என அமீர் விடாப்படியாக சாதிக்கிறார். இது ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்துக்கு எதிராக உள்ளது. திரைப்படம் தயாரிப்பை மீறி பண பரிவர்த்தனை செய்தது குறித்த கேள்விகளுக்கு அமீரிடம் சரியான பதில் இல்லை. பல கேள்விகளுக்கு தெரியாது, ஞாபகமில்லை, எனக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் சினிமா தொழில் சார்ந்த பழக்கம் மட்டுமே இருந்தது என அமீர் சொல்வதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அமீர் அளித்த வாக்குமூலத்தை அதிகாரிகள் முழுதுமாக வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். அவரது செல்போனையும் ஆய்வு செய்தனர். தேவைப்பட்டால் மறு விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென அமீரிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அமீர் மற்றும் ஜாஃபர் அளித்த வாக்குமூலங்களை ஒப்பிட்டு அடுத்த கட்ட விசாரணையை துவக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.